புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி வந்து கெயின் பண்றது? ஸோ அதுக்கான மெத்தட்ஸை தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ ஒவ்வொரு மெத்தட்லேயும் சின்ன சின்ன ப்ராசஸ் இருக்குது. அதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? நிறைய மெத்தட் இருக்குது. பட் இன்றைக்கி வந்து ஏன்னா நிறைய மெத்தட் வந்து ஒரே வீடியோவில் வந்து கண்டெயின் பண்ணால் அது ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதுவே வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸாக போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் 2 மெத்தட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட், ஸோ பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி உங்கள் வாட்ச் ஹவர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ பிளேலிஸ்ட்டை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை எவ்வளோ எஃபெக்டிவாக யூஸ் பண்ணால் ஸோ நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கெயின் ஆகணுங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னுடைய பழைய வீடியோஸில் இருக்கிற சில ரெஃபரன்ஸும் காமிக்கிறேன். இன்னொரு சேனல் ஒன்று இருக்குது, தமிழ் ஃபேமிலி மேன் அப்படின்ட்டு. அதில் இருக்கிற அந்த சேனலில் இருக்கிற பிளேலிஸ்ட்டை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தீம் தாங்க முக்கியம், ஓகேங்களா? ஸோ தீம்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன நீச் யூஸ் பண்ணுறீங்கன்றது தான். என்னுடைய சேனலில் வந்து நான் ஒரு பர்டிகுலர் நீச் சொல்கிறேன். சென்னை ஷாப்பிங் ஜோன்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அண்டு ஃபன் ஃபேமிலி அட்வென்ச்சர் சென்னை அந்த மாதிரி ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த மிக்சடு கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா சேனல் க்ரோ ஆகும், பொறுமையாக தான் க்ரோ ஆகும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் சேனலில் ஏதாவது ஒரு டாப்பிக்கை சூஸ் பண்ணிக்கிங்க. ஒரு நியூ சேனலாக இருக்க பட்சத்தில் ஏதாவது ஒரு தீமை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சென்னை ஷாப்பிங் ஜோன், அதாவது சென்னையில் இருக்கிற சென்னையில் எங்கெங்கெல்லாம் ஷாப்பிங் பஜார்ஸ் இருக்குது அந்த மாதிரியான வீடியோஸ் மட்டும் ஒரு சேனலில் போடுங்க. அந்த மாதிரியான வீடியோஸை ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுங்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா லேடிஸ் வந்து ஷாப்பிங் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா கிண்டியில் வந்து கத்திப்பாராவில் ஒரு ஷாப்பிங் இது போடுவாங்க. சிஆர்சி எக்ஸிபிஷன் கிரவுண்ட் கலாக்ஷேத்ரா, ஸோ அங்கே வந்து ஷாப்பிங் ஜோன் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோஆப்டெக்ஸ் எக்ஸிபிஷன் கிரவுண்ட் எக்மோர். இதெல்லாம் நான் ஏன் கரெக்டாக சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து என்னுடைய இன்னொரு சேனலில் இதெல்லாம் நான் ரெகுலராக வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து இந்த ஒரு நீச் மட்டும் ஃபாலோ பண்ணி ஒரு தீமை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த ஒரு பிளேலிஸ்ட் போடுங்க. இப்போது ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிண்டியில் இருக்கிற ஷாப்பிங் ஜோன்ஸ்லாம் பார்ப்பாங்க. பார்த்து முடிச்சுட்டு ஓகே இங்கே இருக்குது, அப்போது வேறு எங்கெங்கே லொக்கேஷன்ஸில் வந்து கரண்ட்லி வந்து ஷாப்பிங் பஜார்ஸ் அவைலபிள்னு பார்ப்பாங்க. எக்மோரில் இருக்கா, ஸோ அதுவும் பார்ப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்றதை பார்ப்பாங்க. ஸோ ஒரு வீடியோ பார்க்க போக அந்த பிளேலிஸ்ட்டில் ஒரு 10 வீடியோ வச்சுருந்தீங்கன்னா 10 வீடியோவும் பார்க்க சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்கள் வீடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும். பீப்புளை எங்கேஜிங்காக வச்சு கொண்டு போகணும். சும்மா வந்துட்டு வாக் த்ரூ மட்டும் காமிச்சிங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ பிளேலிஸ்ட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதுக்கு பேரே ஸ்ட்ராட்டஜிக் சீடிங், ஓகேங்களா? எப்போவுமே வந்து ஒரு வீடியோ போட்டோமா, ஒரு வீடியோ எடுத்தோமா, எடிட் பண்ணோமா, அதை வந்து பப்ளிக்கில் போட்டோமா, சரிப்பா இது ஜனங்க பார்த்துருவாங்கப்பா, பிரச்சனை இல்லை, அப்படியே விடாமல் நீங்கள் வந்து உங்கள் வீடியோவை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணணும். என்னோட சேனலை வச்சு சொல்லிடுறேன். ஸோ என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபன் அட்வென்ச்சர்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன். சென்னையில் வந்து ஃபஸ்ட் டைம் இன்ஃப்ளேட்டபிள் பார்க் வந்து ஏர்போர்ன் பார்க்கில் வந்துச்சு, சரிங்களா? ஸோ அந்த வீடியோவை வந்து எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறேன். அண்டு பிளேலிஸ்ட்லேயும் வந்து நான் அந்த ஃபேமிலி ஃபன் அட்வென்ச்சரில் அந்த வீடியோவை நான் போட்டுடுறேன். வீடியோ முடியும் போது என் ஸ்க்ரீன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் இப்போ இன்றைக்கி சென்னையில் இன்ஃப்ளேட்டபிள் பார்க் போகிற மாதிரி நிறைய சென்னையில் ஹாப்பனிங்கான விஷயத்தை நாங்கள் போயிருக்கோம். ஸோ அது வந்து என் ஸ்க்ரீனில் பிளேலிஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. லைக் எம்ஜிஎம் போயிருக்கோம், இஜிபி போயிருக்கோம், அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து ஹாப்பனிங்காக இருக்கோ அங்கெல்லாம் நாங்கள் போயிருக்கோம். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டு என் ஸ்க்ரீனில் வர பிளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து எண்டு கார்டை நீங்கள் அதை பேசலாம். நீங்கள் வந்து நம்ம எண்ட் கார்டில் ஜென்ரலாக என்ன பேசுவோம்? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ பார்க்கலாம். அண்டில் டேக் கேர், பாய் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலி நானே இப்படி தான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் பண்ண மிஸ்டேக்ஸ், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் பண்ண மிஸ்டேக்ஸ், அதை நீங்கள் உங்கள் சேனலுக்கு அதை பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி எண்ட் கார்டில் வந்துட்டு உங்களுடைய பிளேலிஸ்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுங்கள். நம்ம இப்போ சம்மர் வெக்கேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஓகே எங்கெங்கெல்லாம் போகலாம், ஃபேமிலியோட எங்கெங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே இந்த வீடியோ நல்லா பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோ வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு அடுத்த வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுனா, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அதிகமாகும். ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் அதிகமாகும் போது என்ன ஆகும்னா, நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி யூடியூப் அல்காரிதமே வந்து உங்களுடைய வீடியோஸை வந்து புது ஆடியன்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். 3வது ப்ராசஸ் வந்து ப்ரமோட் யுவர் பிளேலிஸ்ட். ஸோ ப்ரமோட் யுவர் பிளேலிஸ்ட்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டை ரெடி பண்ணிடுறீங்க. ஒரு 10 வீடியோவில் இருக்குது. நீங்கள் அதை லிங்க் ஜென்ரேட் பண்ணிடுறீங்க. எடுத்து ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்க் அப்ளை பண்ணி விட்டுறோம். வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் அப்ளை பண்ணி விட்டுடலாம். சுற்றி எங்கெங்கெல்லாம் தோணுதோ அங்கெங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி ஷேர் பண்ணி விட்டுடலாம். எல்லாரும் பார்ப்பாங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஸ்பேம் பண்ணுறீங்க.
சில பேருக்கு ஷேர் மார்க்கெட் வீடியோ பிடிக்கலாம், சில பேருக்கு ஊர் சுற்றுற வீடியோ பிடிக்கலாம், சில பேருக்கு வந்து சமையல் வீடியோ பிடிக்கலாம். நீங்கள் சமையல் வீடியோ பார்க்குறவங்ககிட்ட போய் நீங்கள் வந்து நான் சென்னையெல்லாம் எப்படி சுற்றி பார்த்தேன் பார்த்தியான்னு காமிச்சிங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஷேர் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு பிடிக்காத ஆடியன்ஸ், அதாவது உங்கள் நீட்ஸில் இல்லாத ஆடியன்ஸும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் யூடியூப் என்ன பண்ணோன்னா ரெக்கமெண்டேஷன் காமிக்காது. பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அதையும் சொல்லுங்கள். ஸோ நான் என்கார்டில் போட்டிருக்கேன், அங்கேயும் பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து லிங்க் போட்டு நான் பின் பண்ணுறேன். அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய அந்த கரண்ட் வீடியோவில் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை பின் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் பார்ப்பாங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பீங்க. நான் இந்த இடத்துக்கு போயிருக்கேன், இது வந்து இவ்வளோ நாள் அவைலபிள் இருக்குது. ஒரு ஷாப்பிங் பஜார் போயிருக்கேன், இந்த ஷாப்பிங் பஜார் ஒரு 10 நாள் அவைலபிள் இருக்குது, இது என்டி டிக்கெட் இருக்குது, இதெல்லாம் வந்து நீ டிஸ்கிரிப்ஷனில் தான் போடுவீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் லிங்க் கொடுக்குற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள், மென்ஷன் பண்ணுங்கள். யூடியூப் என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் கொண்டு போவோம். அவங்களுக்கு உங்கள் வீடியோ பிடிக்கிற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து ஓகே இந்த வீடியோ நல்லா இருக்கு, இவர் இப்போ இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாரு, ரெலவெண்ட் கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாரு, ஸோ டெஃபினட்டாக வந்து நல்லா தான் இருக்கும்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கும் தேர்ட் ஸ்டெப்புக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. தேர்ட் ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ணுறீங்க, ஆனால் தப்பான இடத்துல ப்ரமோட் பண்ணாதீங்க. அதுதான் வந்து தேர்ட் ஸ்டெப்பில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினச்சேன். ஸோ 4வது ஸ்டெப் வந்து கீப் இட் அப்டேட்டட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நியூ வீடியோ போடுறீங்க, சார் அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இல்லாமல் எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறீங்களோ பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கணும். வந்துட்டு அதை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியம், பிளேலிஸ்ட் வந்து ஒரு டூல் தான், அது மந்திரக்கோள்லாம் கிடையாது. ஸோ போட்ட உடனே வரணும். நான் சொன்ன இந்த ஸ்டெப்பை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் உங்கள் வீடியோ வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும், அந்த வீடியோ எங்கேஜிங்காக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு பிடிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஜனங்க வந்து உங்கள் வீடியோவை போர் அடிக்காமல் பார்க்குறதுக்கு என்ன பண்ணணுமோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னும் 2 ஸ்டெப் இருக்குது. வீடியோ லென்த்தாக போகிறதுனால அதை வந்து நான் வந்து பார்ட் 2வாக போடுறேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கழுவி ஊற்றாதீங்க. இது என்னோடய 2வது வீடியோ தான். ஓகேங்களா? ஏதாவது தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சுக்குங்க. என்னோட நாலேஜை தான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு எண்டு கார்டில் அண்ட் என் ஸ்க்ரீனில் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோட லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். ஓகே கைஸ், டேக் கேர், பாய்.